என் பேர் வினுஹாசன். ராக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார். அவர் பேர் மிஸ்டர் ஆனந்தகுமார். முதல்ல அவரை வரவேற்றிடலாம். சார் வணக்கம். வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட நிறைய விஷயம் இருக்குது. எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்றதை யோசித்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுடைய அறிமுகத்தை முதல்ல எங்களுக்கு சொன்னீங்கன்னா அங்கேருந்து நம்ம இதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் சார். வணக்கம். என்னுடைய பேர் ஆனந்தகுமார். இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இந்த இந்தியா டர்ன்ஸ் பிங்க் அப்படிங்கிறது மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம். இது இந்தியா முழுக்க செயல்படுது. ஸோ அது என்னென்னா முக்கியமாக பெண்களுக்கான மார்பகத்தை பற்றின விழிப்புணர்வு, அதே நேரத்தில் அவங்களுக்கான பரிசோதனைகள் செய்கிறது, சுய பரிசோதனை செய்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த இந்தியா டர்ன்ஸ் பிங்க்கு. அது 2012 ஆரம்பித்து இன்றைக்கி 2024 வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ பட்டி தொட்டியில் ஆரம்பித்து பார்லிமெண்ட் வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இங்கே ராக் டிவி நேயர்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் சார். சார் இதை இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை எடுக்கணும்னு உங்களுக்கு எங்கே தோணுச்சு? இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே? கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய மெடிக்கல் கேம்ப்லாம் பண்ணுவோம். ரூரல் வில்லேஜஸில் பண்ணும்போது நிறைய கேம்ப் நடத்திட்டு இருந்த டைமில் ஒரு பெரிய சந்திப்பு, மகானோட சந்திப்பு நடந்தது. அது காஞ்சி சங்கராச்சாரிய மகா பெரியவருடைய சந்திப்பு நடந்த பிறகு ஜெயேந்திரர் தான் இதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. 2003 அவங்க ப்ளஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெயேந்திரரே சென்னையில் மயிலாப்பூர் இதில் நம்ம சான்ஸ்கிரிட் காலேஜில் அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணாங்க. அப்போ அவங்க பண்ணும்போது கேன்சர் பற்றின விஷயங்கள் பேசு பொருளாக கூட இல்லாமல் இருந்த காலகட்டம் 2003. ஸோ 2010 அப்புறம் தான் நாங்கள் நிறைய, அதாவது ஏதோ முக்கியமான நாட்களில் மட்டும் நடத்திக்கிட்டு இருந்த அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை வருடம் முழுக்க நடத்தணுங்கிற விஷயத்தை 2010 ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் எங்களுடைய தொடக்க புள்ளி. இதுக்கான விஷயங்கள், இதுக்கு பின்னணியோ இல்லாட்டா வேறு ஏதோ காரணமோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது முழுக்க முழுக்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். சார், இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த மார்பக புற்றுநோய் விழிப்புணர்ச்சி நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணும்போது நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அதிகமாக வருது, யாருக்கு இது அவேர்னஸ் கம்மியாக இருக்குது, ரூரலாக அர்பனாக, இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. பொதுவாக ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மார்பு புற்றுநோய் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு பாதையாக அமைஞ்சது இது. ஏன்னா மார்பு புற்றுநோய் பற்றி பெண்கள் பேசுகிறதுக்கான காலகட்டம் நாங்கள் ஆரம்பிக்கும் போது இல்லவே இல்லை. அப்போ எப்படின்னா, ரொம்ப இதை பற்றின விஷயங்கள் பேசணுன்னா ரொம்ப எஸ்டேட் பண்ணுவாங்க. அதாவது மார்பகங்கள் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு உன்னதமான ஆர்கன் அப்படிங்கிற விஷயத்தையே மறந்து சினிமாட்டிக்காக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த காலகட்டத்தில் இதை பற்றி விஷயங்கள் பேசுகிறதுக்கு பெண்கள் ரொம்ப கூச்சப்பட்டதோடு இல்லாமல் இதுக்கான, அதாவது இது முக்கியமான ஒரு உடம்புல முக்கியமான ஒரு ஆர்கன், அதாவது மில்க் செக்ரிகேஷன், அதாவது பால் சுரக்கக்கூடிய, பால் கொடுக்கக்கூடிய மடி, தாய்மடிங்கிறது, அதுதான் இந்த முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம கருதி அதுக்கான ஒரு நலனை தான் நம்ம முன்னெடுத்தோம். ஸோ அந்த மாதிரி முன்னெடுக்கும் போது நிறைய இடங்களில் என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்களுக்கு இதை பற்றின பேசக்கூடிய விஷயங்களை வெளியில் பேசுகிறதுக்கு கூச்சப்படுறதோ, அதே மாதிரி இதில் வரக்கூடிய வியாதிகளில் வந்தாலுமே கூட அவங்க சொல்கிறதுக்கு தயங்கி நிறைய மறைச்சி அவங்க கடைசி நிலையில் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை தான் நிறைய பெண்கள் இருந்தாங்க. ஸோ இந்த நிலைமை மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. அதுக்கான முயற்சி தான் முன்னெடுப்பாகவும் இந்த விஷயங்களை என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் கல்லூரி மாணவிகள் மத்தியில் இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தோம். அதாவது மார்பு சுய பரிசோதனை முகாம்கள் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பித்தோம். செல்ஃப் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து தான் 100 பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றின விஷயங்கள் பேசுகிறதுக்கு தைரியம் வந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெளியிலையும் மருத்துவ துறையிலையும் சரி, அதே மாதிரி பத்திரிகைகள், அதே மாதிரி மீடியா நண்பர்கள், இவங்கெல்லாம் அதோடைய ப்ரொமோஷன்ஸ் அதிகப்படுத்தினாங்க. அதாவது அது மூலிமா நிறைய விஷயங்களை வெளியில் கொண்டு வரும்போது மக்கள் கொஞ்சமாச்சும் பேசுகிறதுக்கு முன் வந்திருக்காங்க. பட் இப்போ குறிப்பாக பார்க்கணுன்னா, நாம் முதல்ல இருந்த இதுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாக்கும் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 2012லையும் 2024க்கும் கம்பேர் பண்ணும்போது
முன்னெல்லாம் எப்படின்னா பெண்கள் 40-50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அதுலேயும் மாதவிடாய் முடிஞ்ச பெண்களுக்கு தான் அதிகமாக மார்பக புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா 17 அதாவது 12 வயசு 13 வயசு கேஸ் கூட நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இது என்னென்னா இப்போ இளம் சமுதாய பெண்கள் மத்தியில் அதிகமாக பாதிக்கப்படுது. அதாவது கடைசியாக உலக சுகாதார நிறுவனம் சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் டேட்டாவில் என்ன சொல்கிறாங்கன்னா 20 to 40 இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. 40 to 50 கம்மியாக இருக்குது, 50 to 60 அதே மாதிரி எப்படி 20-40 இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி சதவிகிதம் அடிப்படையில் பார்த்தா கூட 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடிப்படையான ஒரு விஷயம். அதுக்கு நோக்கி தான் இந்த பயணம். சார், இப்போ நீங்கள் சொன்னது தான், அதாவது முன்னாடி 40லேருந்து 50 வயசில் இருந்தவங்களுக்கு வர்றது போய் இன்றைக்கி 20 வயசில் இருக்கிறவங்களுக்கு வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கு ஆக்சுவலாக மார்பக புற்றுநோய் பொறுத்தவரை நிறைய காரணிகள் இருக்குது. அதில் முக்கியமான காரணியாக, அதாவது மருத்துவத்துறையில் சொல்லக்கூடிய காரணங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, முதல் காரணமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய ஒரு வியாதி அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதாவது பெண்கள் சார்ந்த அதாவது புற்றுநோய் இருக்கிற ஃபேமிலியில் அதிகமான சதவீதமும், ஆண்கள் சார்ந்து இருந்தாங்கன்னா அது வந்து குறைவான சதவீதமும் பெண்கள், அதாவது இந்த மாதிரி புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. பட் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உணவு பழக்க வழக்கங்கள், அதே மாதிரி இன்றைக்கி நிறைய சேஞ்சஸ், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. இன்றைக்கி முக்கியமான காரணியாக ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் கூட ஒரு காரணமாக சொல்லப்படுது. பட் இது எத்தனை காரணங்கள் இருந்தாலுமே கூட நாங்கள் எங்களுடைய ட்ரைவில் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள், எல்லாமே நல்ல சாப்பாடு, நல்ல விஷயங்கள், நல்ல நடவடிக்கையோடு இருக்கிறவங்க, ஹெல்த்தியாக இருக்கிறவங்க கூட பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில்ல. இதோடைய முக்கியமான ஆணிவேர், அதாவது ரூட் காஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விளைநிலங்களில் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபெர்டிலைசர் தான் இதுக்கு முக்கியமான காரணியாக அமையுது. ஏன்னா இன்றைக்கி ரூட் காஸ்ன்னு பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் இன்றைக்கி ஆல்ரெடி கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கேருந்து வரக்கூடிய எந்த பொருளுமே நம்ம பாதிப்பு உண்டு பண்ணணும். அதாவது உடம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது நம்மளுடைய உடம்பு அமைப்பு முறையிலையும் சரி, செல்களுடைய அமைப்பு முறையிலையும் சரி, ரொம்ப பாதுகாப்பான கட்டமைப்பில் இருக்க ஒரு விஷயத்தில் 1 ட்ரில்லியன் செல்லில் ஒரு செல்லு தான் பாதிக்கப்படுது. கேன்சர் செல்லுங்கிறது முதல்ல அந்த ட்ரில்லியன் செல்லில் ஒரு செல் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து தான் கேன்சர் செல் அன்கண்ட்ரோலபிள் க்ரோத்தாக வருது. நிறைய பேருக்கு என்னென்னா இந்த செல், அதாவது கேன்சர் அப்படிங்கிறதே முழுசாக தெரிஞ்சிக்காமல் நிறைய இடங்கள் இருக்காங்க. இது என்னென்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பொதுவாக தெரிஞ்சாலுமே கூட செல்லை பொறுத்த வரைக்கும் ரீசைக்கிளிங் ப்ராசஸ் ஆகும். நம்ம ஒரு அடிப்பட்டால் கூட ஸ்கார் இருந்துன்னு ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரத்தில் ஆறிடும். ஸோ நமக்கு செல்கள், புதிய செல்கள் அதாவது செல் அழிஞ்சு புதிய செல்கள் வரும். அந்த மாதிரி இல்லாமல் செல்லு வந்து நிறைய உருவாகிட்டே வரும். ஆனால் டெட் செல்லாக உடம்புல, அதாவது இறந்த செல்லாக நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகிடும். அதுக்கு பேர் தான் டியூமர்னு சொல்லுவாங்க, கட்டி. ஸோ கேன்சர் கட்டிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர்த்து நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டினாலே பயந்துக்கிறாங்க. ஸோ கட்டிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி டெட் செல்லோடைய கூட்டு தான் இந்த கேன்சர் கட்டியாக இருக்கும். சார், இப்போது நிறைய கேன்சரில் நிறைய வகைகள் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்ச்சி மட்டும் பர்டிகுலராக நீங்கள் செய்கிறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? ஆக்சுவலாக இதில் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 நாங்கள் ஆரம்பித்த புதுசில் அன்னைக்கு தேதியில் செர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமாக இருந்தது பெண்கள் மத்தியில். ஏன்னா அப்போ வந்துட்டு போதிய விழிப்புணர்வு, அப்போது இந்த ஹைஜீன் அது மாதிரி விஷயங்கள்லேருந்து சுத்தமின்மை எல்லாம் நிறைய இருந்தது. நிறைய பழக்க வழக்கங்கள், அதாவது உங்களுக்கு அவங்க தீட்டு சமயத்தில் அவங்க பயன்படுத்தின துணியிலிருந்து எல்லாமே கூட்டு குடும்பத்தில் இருந்தாங்க, எல்லாமே ஒரே துணியை பயன்படுத்தின காலகட்டம்லாம் நிறைய இருந்தது. அதுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் இருந்ததுனால அன்றைக்கி பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா 2012 கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது இந்த பிரஸ்ட் கேன்சருங்கிற விஷயம். அதுவும் இல்லாமல் உலகம் முழுக்க பார்க்கும்போது அதாவது இன்றைக்கி ஸ்டேட்டஸில் 2வது இடத்துல இருக்குது. அதாவது இறப்பு சதவீதம் அதிகமான எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இருதய நோயினால் அதிகமாக இறக்குறவங்களோட சதவீதமும், 2வது இடத்துல மார்பக புற்றுநோயினால் இருக்கிறவங்களோட சதவீதம் தான் இருக்குது.
ஸோ இது உலகம் முழுக்குமே இது ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி வளர்ந்துட்டே வருது. அதுக்கு காரணிகள் நான் சொன்ன மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது. பட் இது முக்கியமாக நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயில் மார்பக புற்றுநோய் முதல் இடத்துல இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் இது பர்டிகுலராக நாங்கள் அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது இதை பற்றின பேசு பொருள் கம்மியாக இருந்தது. பட் இன்றைக்கி அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ரியலாக ஃபஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ இது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். பட் இதுக்கான விஷயந்தான் நம்ம அன்றைக்கி முன்னெடுப்பு எடுத்தது. ஸோ அதே மாதிரி பொதுவாக நம்ம இந்த கேன்சருன்ற ஒரு வார்த்தை வரும்போதே இந்த ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இது மாதிரிலாம் சில இதெல்லாம் சொல்கிறாங்க சார். இப்போது ஒரு காமன் மேனாக நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்யூர் பண்ண முடியுமா? ஏன்னா கேன்சர்னு ஒரு விஷயம் வந்தாலே அது க்யூர் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாக ஆக்சுவலாக இந்த புற்றுநோய் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுக்கு மருந்து இல்லை, இது எதுவும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு நிறைய மித்து இருக்குது. அதாவது ஜென்ரலாகவே எல்லா புற்றுநோய்க்குமே இந்த மாதிரி ஒரு மித்து இருக்குது. அது வந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய சர்வே நடந்தோம் தமிழ்நாடு முழுக்க. அப்போ கூட பார்த்திங்கன்னா சினிமாவோடைய தாக்கம் தான் ஜாஸ்தி. அதாவது புற்றுநோய் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு என்ன வருகிறதுன்னு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதோடைய சர்வே பார்த்திங்கன்னா 70% மாணவர்கள் மத்தியில் ஒரே ஆன்சர் தான் இருந்தது, வாழ்வே மாயம் கமலஹாசன் சொல்லிட்டு. ஏன்னா மக்கள் மனசில் என்ன பதிஞ்சிருக்குன்னா, கேன்சர்னால் இந்த மாதிரி ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிடுவாங்க, வந்துன்னா அவங்களுக்கு இறப்பை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜிலே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 100% குணப்படுத்த முடியும். இதுன்னு மற்றவங்களை போல் நார்மலாக சர்வே அதாவது வாழக்கூடிய முறைகளும் நிறைய இருக்குது. இன்றைக்கி எங்கள் கூடயே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண ஒரு பெண்ணுக்கு வந்துன்னா அவங்களுக்கு கேன்சர் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா அவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. குழந்த சிலர் வந்து 35-36 வருஷம் சர்வைவ் ஆகிறவங்களும் இருக்காங்க. அதனால் இதில் வந்து சர்வைவல் ரேட்டுன்றது நம்ம ஏர்லியாக கண்டுபிடிக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்மில் நிறைய சொல்லுவாங்க. பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் கட்டின்னு வலி இல்லாத கட்டி உடம்புல இருக்கிற பட்சத்தில் உடனடியாக போய் அதை செக் பண்ணி அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக குணப்படுத்திடுவாங்க. அந்த கட்டியே வளரக்கூடிய தன்மைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெருசாக வளருதுங்கிறத பொறுத்து தான் கேன்சருடைய நிலைகள் மாறும். ஸோ வளருது பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அதோடைய பாதிப்பை மற்ற இடங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது கடைசி நிலைக்கு வந்துடுவாங்க. அதாவது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, அந்த ஸ்டேஜ் 3, 4 அப்படிங்கிறதெல்லாம் அதோடைய வளர்ச்சியை பொறுத்தது, பரவக்கூடிய தன்மையை பொறுத்தது. ஸோ பரவிடுச்சு உடம்பு முழுக்க அடுத்த ஆர்கனுக்கும் பரவிடுச்சு அப்படின்னா அது ஸ்டேஜ் 4ன்னு நினைப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடங்களில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வருமுன் காப்போங்கிற அடிப்படையில் முன்கூட்டியே இந்த பற்றின விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் நிறைய இடங்களில் மார்பக பரிசோதனை பண்ணுறோம். அதில் என்னென்னா அதாவது மெமோகிராம் மாதிரி போய் இவங்க கஷ்டப்பட்டு பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நிறைய புது பரிசோதனை எந்திரங்கள்லாம் வந்திருக்கு. அதில் நாங்கள் பண்ணுறதுல ஈஸியாக அவங்களுக்கு பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சில விஷயங்கள். அதை பற்றி தான் சார் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது இந்த நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த ஒரு மார்பக புற்றுநோய்க்கு உண்டான டெஸ்ட்டு எடுக்கணுன்னா மேமோகிராம். அந்த மேமோகிராம்ன்றது பெயின்ஃபுல். அதனால் வந்து சிலர் அதை தவிர்க்கிறாங்கன்றது ஒரு கருத்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் இப்போ சொல்லும் போது என்ன புரியுதுன்னா, அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து பெயின்லெஸ்ஸாக ஒரு ப்ராசஸும் இருக்குதுன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. பட் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நேர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னா, அதாவது உங்களுக்கு மார்பகத்தை எக்ஸ்ரே பிளேட் மாதிரி வச்சு 2 பிளேட்டுக்கு நடுவில் வச்சு அழுத்தி எக்ஸ்ரே மாதிரி எடுக்கிறது தான் மெமோகிராம். ஸோ மெமோகிராம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயந்துட்டு அந்த மாதிரி பெயின்ஃபுல் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு எல்லாருமே அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வலி இருக்குது வேண்டாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு பெண்கள் வந்து நார்மலாக வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லாத கட்டத்தில் நிறைய இடங்களில் பெண்கள் மறைச்சிடுவாங்க. ஸோ நிறைய பேர் இறந்தது கூட இதை மறைச்சி அவங்க கடைசி ஸ்டேஜில் ஃபேமிலி அவங்க குடும்பத்துக்கு தெரிகிற மாதிரி நிலைமையில் இறந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. இதனால தான் நிறைய உலகம் முழுக்க நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து புது விதமான டிவைசஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மாதிரி
நாங்கள் பயன்படுத்தக்கூடிய டிவைஸ் வந்து வித்தியாசமான டிவைஸு. இது வந்து இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் அவங்க மேக் இன் இந்தியா ஸ்கீமில் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிரஸ்ட் எக்ஸாம்னு ஒரு டிவைஸ், அது வந்து ஈஸியாக, அதாவது உங்களுக்கு 5 நிமிடம்லேருந்து 10 நிமிடத்துக்குள்ளே பண்ணலாம். அதே மாதிரி அதில் க்ரீமோ நீடலோ இல்லைன்னா ரேடியேஷனோ பெயினோ எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பண்ணக்கூடிய வகையில் நாங்கள் அந்த டிவைஸை பயன்படுத்துகிறோம். ஸோ அது ரொம்ப மக்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து இளம் வயதினரும் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு ஏஜ் குரூப்பும் கிடையாது. நம்ம வருஷம் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிற மாதிரி இந்த விஷயங்களை பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ வருஷம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முன்கூட்டியே தெரியறதுக்கான ஆப்ஷன் இதில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிவைசஸ் இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது. ட்ரீட்மெண்ட்டில் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்பகத்தை எடுக்க வேண்டிய சூழல் இல்லாத மருத்துவ முறைகள்லாம் இன்றைக்கி வந்திருக்கு. அதில் எப்படின்னா உங்களுக்கு டியூமர், அதாவது அந்த கட்டியை மாத்திரம் ஸ்கூப்பிங் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. அந்த கட்டியை மாத்திரம் எடுத்துருவாங்க, மார்பகத்தை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. மேலே பிளாஸ்டிக் சர்ஜனை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய மருத்துவ முறைகளில் அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் நிறைய வந்திருக்கு. இதை பற்றின பயம் முதல்ல இருக்கக்கூடாது, மனசுலேருந்து அதை எடுக்கணும். அதே மாதிரி இதை பற்றின விஷயங்களை கேட்கணுன்னா தயங்காமல் இன்றைக்கி கேட்கக்கூடிய சூழலை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். அப்படி வந்தால் தான் மக்கள் வந்து இதை பற்றின விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுப்பாங்க. நாங்கள் எங்களோட இதுலேயே எங்களோட டீம்லேயே ஒருத்தங்க வந்து இதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தவங்க, அவங்களோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ரெஃபர் பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. முக்கியமான ஒரு விஷயம் இது என்னன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைங்க இப்போ தான் வளர்ந்து வர ஸ்டேஜில் இருக்காங்க, அதனால் நான் வந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு தொந்தரவு பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இரவாக கடிதம் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தவறான மித்து இருக்குது. இதுன்னு பெரும் வியாதி, அதே நேரத்தில் செலவு வைக்கக்கூடிய ஒரு வியாதிங்கிற பயம் இருக்குது. அப்படிலாம் இல்லை. இது ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 100% குணப்படுத்த முடியும், எளிய முறையிலேயே பண்ண முடியும். சார், எனக்கு தெரிஞ்சு இதோட ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேறு யாரும் கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப எளிய முறையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உங்கள் டைமை ஒதுக்கி எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம்.